நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். கார்த்திகை மாதம், தமிழ் மாதம். இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17/11/2021 முதல் 15/12/2021 வரைக்கும் மொத்தம் 29 நாட்கள் உள்ளடக்கியது இந்த கார்த்திகை மாதம். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் கும்பராசி பார்க்க இருக்கிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு எத்தகைய பலன்களை இந்த கார்த்திகை மாதத்திற்கு வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். கும்பத்தில் குரு வந்தாச்சு. குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவர் 5 மாத காலம்தான் இருப்பார். இருந்தாலும் இந்த 5 மாத காலமும் இவர்களுக்கு படு சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு வரும்பொழுது எந்த ராசியில் வந்து உட்கார்றாரோ அந்த ராசியில் நல்லதையும் செய்வார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்வை பலம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்ம குரு கொஞ்சம் சில பிரச்சனைகளை தருவார். இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இந்த குருவினால் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகிறது. அடுத்தது பணம் பல வகையில் வந்தாலும் கூட உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது பார்க்குறதால உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் பணம், அதாவது கேஷ், ரொக்கம் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். பணத்தை நீங்கள் யார்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கலாம், ஆனால் கொடுக்காது. ஏன்னா கொடுத்த பணம் வசூலாகாது. ஏன்னா இது 2ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னாலே கொஞ்சம் தன பிரச்சனை, தனத்தால் எதை கொடுத்த இடத்துல வசூலாகாதக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் வாக்கு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். இல்லைன்னு சொன்னால் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. போட்டி பந்தயங்கள்னு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கலந்துக்கிட்டால் நீங்கள் நிச்சயமாக வின் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை, உங்களுக்கு துறையில் ஈடுபடும் அன்பர்கள் தைரியமாக நீங்கள் விளையாட்டில் பங்கேற்கலாம். நீங்கள் சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. தொட்ட முயற்சிகள் யாவும் 100% வெற்றி பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பூமிகாரகன் 3ஆம் இடத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதால உங்களுக்கு இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள், அதான் அக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய, இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள்,
மற்றும் கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் 19 நாள் அதிகபட்சமாக இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார் சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்களை வச்சு இப்போ சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனம் தாயாஸ்தானம், சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க பெறுவீர்கள். அதே நேரத்தில் வீடு செவ்வாய் பகவான் உங்களுக்கு துலாத்திலிருந்து 8ஆம் பார்வையாக உங்களுக்கு அந்த ரிஷபத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல், அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மாற்றி அமைப்பீர்கள், புதுசாக வாங்குவீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5க்குடையவன் புதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? 10ல் இருக்கிறார். 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 5க்குடையவன் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். மேன்மையான ஒரு காலங்கள். கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம். கல்வியிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. வெளிநாட்டில் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப நல்லா படித்து அங்கேத்து இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்லா படிக்கிறாங்கன்னு தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது. 5ஆம் இடம் சிறப்பாக வலுவடைந்து இருக்கிறது. நீங்கள் ஆன்மீக சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கி நன்கொடைகள் வழங்குவீங்க. ஊரில் எல்லாம் கோயில் கட்டுறாங்க, திருப்பணிகளுக்கு செய்வீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உற்சாகமான ஒரு மாதம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கடன் ரோகம் எதிரி ஸ்தானம். ஸோ ஒரு சிலருக்கு உடம்பு பாதிக்கப்படும், எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு விழுபிதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சரியான ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை குழப்பம் இருக்கும். பட் இருந்தாலும் 7ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறதால கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக இருக்கிறதால ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க, அனுசரணையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது சிம்மமாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறார், 10ல் இருக்கிறார், 11லும் இருக்கிறார். அப்போது இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல, அதாவது 8க்குடையவன் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார், 11ல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு சுமூகமாக வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது.
செவ்வாய் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 10க்கும் உடையவர். 20 நாள் துலாத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அப்போது இந்த கும்பராசி அன்பர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, பொறியியல் துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள். அதே நேரத்தில் IAS, IPS, IFS அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்கும் இதர பணியாளர்கள் அனைவர்களுக்குமே இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். பாருங்கள், 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து குரு பார்க்குறார், 10ஆம் வீட்டு அதிபதியை. 20 நாள், மறுபடியும் 10 நாள் உங்களுக்கு விருச்சிகத்தில் ஆட்சி பெறுறார். அப்போ இதை விட வேறு மேன்மை என்னாங்க? தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார்கள். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. உங்கள் பேனலில் ப்ரமோஷன் இருக்கும். சந்தோஷமாக செயல்படுவீங்க. மற்றபடி சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் அரசின் மூலமாகவோ, தனியார் துறை மூலமாகவோ, வங்கிகளின் மூலமாகவோ உங்களுக்கு கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க. ஒரு சிலர் அன்பர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். புதன் 18 நாள் இருக்கார். செவ்வாய் அங்கே ஆட்சி நிலையில் இருக்கார். செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக இதுவரைக்கும் இருந்து வந்த சுணக்கம் விலகி நல்ல சகஜ நிலைக்கு சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால், குரு பார்வை இருப்பதால், சினிமா துறை, தொலைக்காட்சித்துறை, கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு பொன்னான ஒரு மாதம். வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று உயர்வினை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். 11இல் சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் ஆதாயம், பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தாய்மாமனால் அனுகூலம், பிள்ளைகளால் கூட ஆதாயம், மைத்துனர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தப்படி பார்க்கும் பொழுது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். 12ஆம் இடத்தில் 12க்குடைய சனி பகவான் இருக்கிறார். சுக்கிரன் 10 நாள் இருக்கார். பெண்களால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சுப செலவுகள் ஏற்படும். சனி பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு 12, 13, 14 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பாருங்கள், குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறதால 5ஆம் இடத்தை பார்த்து ஒரு சந்தோஷத்தை தருகிறார். புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை பார்த்து கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, நண்பர்கள் உதவிகரமாக இருத்தல். இப்போ 9ஆம் இடம் யோக பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாராகி அம்மனை போற்றுங்கள். வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் இருப்பீர்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.